ஆதவ அர்ஜுனா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்துடன் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பந்தம் எழுப்பவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய முன்னோட்டமாக ஒவ்வொரு பூத் வாரியாக ஆய்வுகள் நடத்த இருப்பதாகவும் கள ஆய்வுகள் நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் ஒவ்வொரு பூத்திற்கும் 5லிருந்து 7 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு ஒரு நிர்வாகியும் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்புக்கு பின்னரும் ஆதவர்ஜுன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜான் ஆரோக்கியசாமியால் ஏற்கனவே கட்சி நிர்வாகிகளும் பொதுச் செயலாளர்களிடம் பல பேர் முரண்பாடாக இருக்கக்கூடிய சூழல்ல கட்சியினுடைய வளர்ச்சி பாதைக்கு இது தடையாக இருந்து விடுமோ என்ற ஒரு எண்ணத்தில் புதிதாக அரசியல் வியூக வகுப்பாளராக ஆதவ அர்ஜுனனை சேர்ப்பதாக இந்த தகவல்கள் வெளியாக இருக்கிறது. முழுமையாக ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஒப்பந்தம் முறிவு ஏற்படுமா அல்லது ஆதவ அர்ஜுனோடு இணைந்து இந்த கள வேலைகள் நடைபெறுமா என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது. இந்த சூழலில் தான் இன்று மாலை 5 மணி அளவில் இந்த ஒப்பந்தம் குறித்தான தகவல் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருவரும் ஒப்பந்தம் கையெழுத்து விட்ட புகைப்படம் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் சேர இருந்த நிலையில அதெல்லாம் நடக்காமல் போனதற்கு ஆதவ ஜான் ஆரோக்கியசாமி முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இதை அனைத்தையும் சரி செய்வதற்காகவே இந்த புதிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள்.